இன்றைய உள்ளூர் செய்திகள். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி பல மனுக்கள் அளிக்கும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பாக கோவை சின்ன தடாகம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குட்டைகள், நீர்வழிப்பாதைகள் மற்றும் தடுப்பணைகளை தூர்வாரி மழை நீரை சேமிக்க வேண்டும், நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் சார்பில் தமிழக அரசுக்கு தொடர்ந்து மனுக்கள் அளிக்கப்பட்ட வந்த நிலையில் அந்த மனுக்கள் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினார். இதை கண்டித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பாக சின்ன தடாகம் பேருந்து நிலையம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் கொள்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதில் வீரபாண்டிபுதூர் RVC நடராஜன் வரவேற்புரை வழங்கினார். கஸ்தூரி நாயக்கன்பாளையம் KNLO துரைசாமி கருத்துரை வழங்கினார். சோமையனூர் ஆசிரியர் மாணிக்கம், சுந்தராஜன், சோமசுந்தரம், காளையனூர் மனோகரன், வரப்பாளையம் ஜீவானந்தம், 24 வீரபாண்டிபுதூர் பவர்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வேணுகோபால் கூறுகையில், சின்ன தடாகம், 24 வீரபாண்டி, நஞ்சுண்டாபுரம், சோமயம்பாளையம், பன்னிமடை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் விவசாயம் செய்து வருவதுடன் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து கிடைக்கும் மழை நீரை முறையாக சேமித்து பயன்படுத்துவதற்கான நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி பாதைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. மழைக்காலங்களில் கிடைக்கும் நீரை சேமிக்கும் வகையில் கிராமங்களில் உள்ள மழைநீர் சேமிப்பு குட்டைகள், நீர்வழி பாதைகள் மற்றும் தடுப்பணைகளை தூர்வாரி சீரமைக்க வேண்டும். இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதுடன் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்டுள்ள பகுதிகளான பவானிசாகர், காரமடை, பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய பகுதிகளை இணைத்து மழைக்காலங்களில் கால்வாய்கள் மற்றும் ஆறுகளில் செல்லும் உபரி நீரை பயன்படுத்தும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்கு வராமல் தடுக்க வனப்பகுதிகளில் தேவையான குடிநீர் தொட்டிகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் கேரள மாநிலம் போல விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும் அல்லது விவசாயிகளை சுட்டுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும், காடுகளில் இருந்து வெளியே வரும் யானைகளை சுட்டு காட்டுக்குள் விரட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மேலும் வரும் 20ஆம் தேதி சென்னையில் சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்ணபிரான், பெருமாள்சாமி, துரைசாமி, சுப்பையன், சந்திரன், கார்த்தி, ராஜன், நீருராஜ், ஜெயா, ராம் லக்ஷ்மணன், செல்வராஜ், கனகசுந்தரம், குமணன், வீராசாமி, பாரதி செல்வம் உட்பட தடாகம் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர். வேணுகோபால், மாநில தலைவர், தமிழக விவசாய சங்கம். இன்று தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக தடாகத்திலே குளம் குட்டைகளை தூர்வார வேண்டும், புதிதாக குளம் குட்டைகள் உருவாக்க வேண்டும். அந்த குளம் குட்டைகளுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை, 2வது திட்டத்தை நிறைவேற்றி காரமடை, பெருநாயக்கன்பாளையம் மட்டுமல்லாமல் பவானிசாகரம் சேர்த்து இந்த குளம் குட்டைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல வனவிலங்கு பிரச்சனைக்கு விரைவாக நிரந்தர தீர்வு காண வேண்டும். காட்டுப்பன்றிகளை, விவசாயத்தை அளிக்கின்ற காட்டுப்பன்றிகளை வனத்துறை சுட்டுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் விவசாயிகளை சுட்டுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அதே போல நிரந்தர தீர்வு காணும் வரை, இந்த யானைகளை தடுக்கும் வரை, வனத்துக்கு வெளியே வருகின்ற யானைகளை வனத்துறையினர் சுட்டு விரட்ட வேண்டும். இல்லை என்றால் விவசாயத்தை காப்பாற்ற முடியாது, மனிதர்களை காப்பாற்ற முடியாது. ஆகவே நிரந்தர தீர்வு காணும் வரை வனத்துக்கு வெளியே வருகின்ற யானைகளை சுட்டு விரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விவசாயிகள் இந்த தேர்தல் வாக்குறுதிப்படி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். வருகின்ற 20ஆம் தேதி சென்னையிலே இந்த கூட்டுறவு மானிய கோரிக்கை விவாதத்தின் போது தமிழகம் முழுவதும் விவசாயிகளை திரட்டி தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக சட்டசபை முற்றுகை போராட்டம் நடக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.